நான் அம்பேத்கர் பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னும் எங்களால கிராமப்புறங்களில் போக முடியும். அது நீங்க புரிந்துக்க உங்களுக்கு புரியும். கிராமப்புறங்கள்ல போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது காரணம் இந்த உதவும் சொல்றது இந்த கட்சிக்காரங்க எல்லாமே சேர்ந்து அரசாங்க கட்சிக்காரலாம் சாதி ஒழியணும் மேடையில மட்டும்தாங்க பேசுறாங்க. அவங்க உள்ள மனசுல கிடையாது. தீண்டாமை ஒழியணும், சமத்துவம் வரணும், அவங்க உள் மனசுல கிடையாது. அதற்கான திட்டங்கள் உள் மனசுல கிடையாது. வாக்கு வங்கி அரசியல் நடந்து கொண்டு அது மட்டும் வச்சுக்கோ. வாக்கு வங்கி அரசியல் போக தயாரில்லை. எங்களுக்கு தேவை பெரியார் மாதிரி அரசியல் பதவி தேவையில்லை. எங்களுக்கு அரசியல் பதவி நான் எம்பி அவ்வளவு எம்பி அவங்க அது மாதிரி யாரையும் உட்கார்ந்து நாங்க பெரியார் இன்னைக்கு அண்ணா முதலமைச்சர் இருந்தாரு, கலைஞர் முதலமைச்சர் இருந்தாரு. அவர்களை காட்டிலும் மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்று சொன்னால் தந்தை பெரியார். அவர் தான் நிற்கிறாரு. அவர் செய்த சமூக சேவை, அவர் செய்த அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வந்தா டாக்டர் அம்பேத்கர். அவர் வெளியே நாங்கள் வந்திருக்கார்கள். சமூகத்திற்காக எங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் எங்களை மேலும் வழிநடத்த விடுவது, எங்களை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். உங்களுடைய பொறுப்பு என்பதை நான் பணிவோடு கேட்டுக்கொண்டு இறுதியாக ஒன்றை சொல்கிறேன். நாங்கள் எல்லாவற்றையும் தீர ஆராய்ந்து ஒரு தான் அதாவது முக்கியமானது கல்வியும் சுகாதாரமும் பட்டியலினக்கு மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்குமே கல்வியும் சுகாதாரமும் இலவசமாக்கப்பட வேண்டும். எல்லா நோயாளர்கள் இந்த நோய்க்கு நீ ஸ்கேன் எடுத்துட்டு வா, இந்த நோய்க்கு காப்பீடு எடுத்துட்டு வா அப்படி மக்கள் இல்லாம மக்களை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கம் தான். ஆமா, கல்வியை இலவசமாக சமச்சீர் கல்வியை கொண்டு கொடுக்கிற கட்டாய கல்வி எடுக்கணும். குழந்தை பிறந்தா அது கவர்மெண்டே தத்தெடுத்துக்கணும், படிக்கணும். கட்டாய சமச்சீர் கல்வி சுகாதாரம் இரண்டையும் இலவசமாக்கப்பட வேண்டும் என்று கூறி கடைசியாக உங்களுடைய தெரிவித்தது என்னவென்றால், எங்களுக்கு அரசியலிலே ஆர்வமில்லை என்றாலும் எங்களை போன்ற மக்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டும். எங்களுக்கும் அரசியல் அதிகாரம் தேவை என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த நாட்டை பிரித்தாளுகின்ற பிற்போக்கு சக்திகளை ஆதரிக்க மனவரவில்லை. அதனால் நாங்கள் தமிழகத்திலே சகோதரர்களே, தமிழகத்திலே நாங்கள் மதச்சார்பற்ற திமுக தலைமையிலான முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கிறோம். தமிழகத்தில் மதச்சார்பற்ற திமுக தலைமையிலான முற்போக்கு கூட்டணி வெற்றிக்கு பாடுபடுவோம். சமூக நீதிகளிடம் அதை வெற்றி பெற செய்ய நாங்கள் உறுதியேற்றிருக்கிறோம் என்பதை தெரிவித்து உங்களுக்கெல்லாம் எங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்கள் எல்லாம் வந்திருப்பதற்கு நான் நன்றி பாராட்டி இந்த ஏற்பாடு செய்த சமூக நீதி மக்கள் இயக்கத்துடைய மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாம் நன்றி தெரிவித்து இந்த நிலை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.